ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 28 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D செக்டு அண்டு 3D ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3D செக்கில் வந்து ஒரு 3 டைப் பார்க்கலாம். ஃப்ளார்ஸில் வந்து ஒரு 2 டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெர்டிக்கலாக லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து குட்டி குட்டியாக ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனை வச்சு குட்டி குட்டியாக ஒரு செக்குடு மாதிரி போட போகிறோம். செக்குடு மாதிரி போட்டுட்டு அதில் தான் நம்ம வந்து 3D ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே பார்க்க முடியும். இந்த மாதிரி செக்குடு போட்டுட்டு இந்த மாதிரி 7 மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ளே எல்லாத்துலேயுமே வந்து 7 மாதிரி போட்டுட்டு அந்த 7ஓட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த 7 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நல்லா டார்க் ஷேட் கொடுங்க. நல்லா டார்க்காக வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 7க்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா லைட் ஷேட் கொடுங்க. நம்ம ஷேடிங் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்பவே நீட் லுக் கிடைக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் பாக்ஸும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. செக்குடு மாதிரி போட்டுட்டு இப்போ இதே தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ எல்லா சைட்லேயுமே வந்து அந்த லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லைன்ஸில் வந்து ஒரு ஃப்ளார் பெட்டல் மாதிரி வந்து ஒரு ஆஃப் பெட்டல் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப் கிடச்சிரும். அந்த ஷேப்குள்ளே தான் இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு 3D லுக் கிடைக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆஃப் பெட்டலாக கொடுத்துட்டோம். ஆஃப் பெட்டலாக கொடுத்தது வந்து ஒரு ஃபுல்லாக ஃப்ளார் மாதிரியே ஆயிடுச்சு. அந்த ஃப்ளாருக்கு நடுவில் தான் இப்போ கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் தான் வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக வரும். அப்படி ஒன்று மாறினா கூட ஷேப்ஸ் மாறிடும், ஃப்ளார் ஷேப் மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த 3D செக்குடையும் ஃப்ளார்ஸையும் வந்து 3 டைம்ஸ் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு 3D லுக்கில் வந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே பண்ணுங்கள் நீட்டாக. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் செக்குடு போட்டுட்டு எல்லா செக்குடுலேயும் வந்து இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ் மாதிரி போட்டுட்டு இன்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நடுவில் போடும்போது ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்ட்டு போட்டுட்டு நடுவில் எல்லாமே ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இன்ட்டுலையும் இந்த ப்ளஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 3D லுக்கில் வந்து ஒரு ஃப்ளார் கிடைக்கும். நான் போடுறது பாருங்கள். புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. இப்போ அந்த ப்ளஸ்லேயும் இன்டூலேயும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளார் லுக் கிடைக்குது. இப்போ பாருங்கள், நான் பென்னில் போட்டு காமிக்கிறேன். அந்த ப்ளஸ்ஸும் இன்டூவும் வந்து அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரியே நான் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3D ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3 செக்குடு வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இப்போ நம்ம 3D ஃப்ளார் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஃப்ளார் அப்படின்னாவே நம்ம ரவுண்ட் ஷேப் தானே போடுவோம். அப்படி வந்து இதை போடக்கூடாது. ஓரளவுக்கு ரவுண்டாகவும் இருக்கணும். அதுலேயே வந்து ஓவல் ஷேப்பாகவும் இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பெட்டல் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அந்த பெட்டலை வந்து நல்லா ஜாயிண்ட் ஆன மாதிரி போடுங்க. இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த பெட்டல் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக தான் இருக்கணும். அப்படி ஈவனாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் இன்னொரு பெட்டல் கொடுப்போம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்பவே பொறுமையாக போடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வரும். இந்த 3D ஃப்ளார்ஸுமே வந்து நீங்கள் 3 டைம்ஸ் போடுங்க. ஏன் நான் 3 டைம்ஸ் போட சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் முடிச்சாச்சு. அடுத்த பெட்டல் வந்து இந்த 2 பெட்டலுக்கு நடுவில் வந்து ரொம்பவே குட்டி குட்டி பெட்டலாக போடுங்க. இப்போ பெட்டல்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லா அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் வந்து ரொம்பவே நல்லா ஷார்ப்பான ஷேடிங் கொடுக்கணும். நான் உங்களுக்கு பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வந்து லைட் ஷேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதுக்குள்ளார வந்து ஒவ்வொரு பெட்டல்குள்ளேயுமே வந்து ஷேடிங் பண்ணணும். இப்போ எல்லா பெட்டல்லையுமே வந்து ஷேடிங் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஓவல் மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா சன்ஃப்ளவர்க்குள்ளே, அந்த சன்ஃப்ளவர்க்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சர்க்கிள் பஞ்ச் தான் கொடுக்க போகிறோம். நம்ம அட்வான்ஸ் லெவலில் 26th கிளாஸாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த சர்க்கிள் பஞ்ச் கிளாஸை போய் பார்த்துட்டு வந்து கூட இதில் போடுங்க. இது எப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து சர்க்கிள் பஞ்ச் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போவே வந்து ஒரு 3D லுக் கிடச்சிரும்.
இன்னுமே நம்மளுக்கு வந்து இதில் வந்து சைடில் வந்து போல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து சன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே நீட்டான சூப்பரான சன்ஃப்ளவராக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போல்டு பண்ணிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே நீட்டான சன்ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 3D லுக்கில் வந்து ஒரு சன்ஃப்ளவர் கிடச்சிருச்சிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஒரிஜினல் சன்ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்குது. கலர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர் கிடச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 3D ஃப்ளவரில் வந்து 3 டைம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 3 டைம்ஸ் வந்து 3 சைஸில் போடுங்க. ஒன்று வந்து பெரிய சன்ஃப்ளவர், ஒன்று வந்து நான் இப்போ போட்டிருக்க மாதிரி மீடியம் சைஸ் சன்ஃப்ளவர், இன்னொன்று வந்து குட்டி சன்ஃப்ளவர். அந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃப்ளவர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் போட்டிருக்க பாருங்கள், இதுவும் வந்து ஒரு கிரிட் மெத்தட் தான். ஆனால் வந்து இது கிரிட் மெத்தட் மாதிரியே தெரியாது. பார்க்க வந்து இது ஃபுல்லாக போட்டோம்னா அந்த கிரிட் அந்த லைன்ஸ் எல்லாமே மறைஞ்சிக்கும். ஃப்ளார் மாதிரி தான் தெரியும். அதுக்காக தான் வந்து நான் ஃப்ளார் டைப்பில் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க ஹரிசாண்டலாக. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு, அந்த லைன்ஸுக்கு சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டரில் எல்லாமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? வி ஷேப் அந்த மாதிரி போட்டுட்டு, இதே மாதிரியே ஃபஸ்ட்டு லைனில் வந்து வி ஷேப் போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு, இப்போ அந்த ட்ரையாங்கிளும் கீழே இருக்க ட்ரையாங்கிளும் வந்து கேப் இருக்கணும். 2மே வந்து ஒரே இதில் இருக்கக்கூடாது. இந்த சைடும் வி இருக்கணும், இந்த சைடும் வி இருக்கணும். நடுவில் வந்து 2க்குமே வந்து கேப் இருக்கணும். இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் போடுங்க. அப்படி மாற்றி போட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ அந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டு கிரிட் மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த எல்லா லைன்லேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃப் பெட்டல் மட்டும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் மெத்தட் ரொம்பவே அழகாக கிடச்சிரும். நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க. அந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் சென்டரில் வந்து கேப் இருக்கணும். ஒரு ட்ரையாங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிளும் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாமே போட்டுட்டு, ஃப்ளார்ஸ் கிடச்சிருச்சு இல்லைங்களா, அந்த ஃப்ளார்ஸில் வந்து சென்டரில் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீட்டான ஒரு ஃப்ளார்ஸ் கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு பென்சில்லே கூட நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இப்போ கீழேயும் வந்து வி ஷேப்லேயே தான் இருக்கணும். கீழே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி 2க்கும் நடுவில் கேப் இருக்கணும். இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இதை தான் நான் வந்து மீட் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த ட்ரையாங்கிள் சைட்லலாம் வந்து ஒரு ஆஃப் பெட்டல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி கிடச்சிரும். நீங்கள் இப்போ தான் நம்ம கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.